ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிமிளா ரெசிபிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது பீஃப் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லித்தலை, புதினா, பட்டை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மெழுகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 10 முந்திரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் நம்ம பீஃபை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுப்போம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. கறி கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சூடேறட்டும். ரெண்டு துண்டு பட்டையும் 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்க 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். தக்காளி வெங்காயம் நல்லா மசியட்டும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கறிக்கு வேக வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பீஃபை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 4 விசில் தான் விட்டேன். கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இப்போ நான் 10 முந்திரி அரைச்சி சேர்த்துட்டேன். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் வச்சு முந்திரியோட சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கிங்க. முந்திரி அரைச்சி ஊற்ற நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இப்போ மல்லித்தலையை கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கலாம். மூடி போட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக பீஃப் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரிமிளா ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.